பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, honor, power and praise be to God Almighty. இந்த அருமையான காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். I greet the congregation who have gathered here for this holy service in this morning in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் உபவாச ஜெபம் என்று கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு 19வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. My beloved people, we have started to pray with the title Ezra's fasting prayer, and this began on 1st October and today is the 19th day of the prayer. அநேகர் மாலையிலே வருவதில்லை. பகல்ல ஒரு சிலர் கூடி பழைய சர்ச்சில் ஜெபிக்கிறார்கள். அதிகாலை ஜெபத்தில் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு 4 பேர் தலை அப்படி காட்டுறாங்க, ஒரு 2 பேர் அப்படி காட்டிட்டு அப்படி எடுத்துக்குவாங்க. இப்படி நடக்குது. நேரலையில ஒரே ஒருத்தர் மாத்திரம், மணி பிரதர் மாத்திரம் தான் வர்றாரு. சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறோம். காலையில் டீ கடைக்கெல்லாம் போக முடியுது, ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு நம்மளால் வர முடியல. My beloved people, as I just mentioned, the fasting prayer has been scheduled for 3 different timings. Morning 5 to 6, many are not showing up in WhatsApp. Few of them are connecting, yet they are leaving the WhatsApp very quickly. And in the afternoon, like 10 to 12 in the noon, the prayer is happening in the old church. Few women in the family, few brothers, sometimes they are coming and they are praying for the glory of God. And in the evening, many are not showing up. Very few are here. You have a lot of time. You have a lot of no time to spend, but you are not ready to come to the church. உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சொல்லுகிறபடி நான் சொல்றேன், நீங்க விருந்து வீட்டுக்கு போவதிலும் உபவாசத்தை ஜெபிக்க வருவது நலம் என்று சொல்லுகிறேன். My beloved people, it's very good to fast and pray and to be a part of the fasting prayer. Scripture says it's always good to go to the place filled with sorrow than going to the place filled with celebration. But I would say it's always good to come to the church rather going to the place of celebration. இந்த உபவாச கூட்டமானது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அநேகர் போன்ல என்னோடு பேசுகிறார்கள். அது மிக பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். My beloved people, many of them contacting me through phone and they are saying that this fasting prayer is really a blessing for them and this adds more power to them in Jesus' name. ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Therefore, I request you all to take part in the prayer continuously. நீங்கள் கலந்து கொள்ளாததற்காக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. என் மனதின் ஆழத்துல ஒரு பயங்கரமான துக்கம் இருக்கிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியது, செயல்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அக்கறை. அதை நான் தொடர்ந்து செய்கிறேன். அதிலே அக்கறை உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I'm not sure how you treat this way, but I really feel very wounded deep in heart when people are not attending the fasting prayer and people who really values the hurt in my heart are taking part in the prayer for the glory of God. நாம் செலுத்துகிற எல்லா பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமமாய் இருக்கிறது, செவி கொடுப்பது பாக்கியமாய் இருக்கிறது. As we all know, than giving any sacrifice, anything as offering, obedience is very, very blessed thing that I can say. இந்த நாளிலும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள கஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதில் எழுதியிருக்கிற விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்து தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது, அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும்.
அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மற்ற வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. For today's blessing, I would like to read from Ezra chapter 6 verses 1 to 4. Then Darius the king made a decree, and search was made in the house of the scrolls, where the treasures were laid up in Babylon, and there was found at Ebethna in a palace that is in the province of the Medes, and a scroll, and it was a record thus written. In the first year of Cyrus the king, the same Cyrus the king made a decree concerning the house of God at Jerusalem. Let the house be built, the place where they offered sacrifices, and let its foundation be strongly laid, its height 60 cubits, and its breadth 60 cubits, with 3 rows of great stones and a row of new timber, and let the expenses be given out of the king's house. நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அதன் மேலே ஒரு அழகான மாளிகையை கட்ட இயலும். Please listen very carefully, my beloved children of God. The more the foundation is strong, the more beautiful palace can be built. சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்குன்னு. அதுபோல நம்முடைய சபையில நிறைய பேர் பேஸ் மட்டம் வீக்காக தான் இருக்கிறது. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது, அழகா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க பேஸ் மட்டம் ரொம்ப 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 லீஸ்டா இருக்குது. அது வேதனை அளிக்குது. In the world, people say the building is really strong and the basement is very weak. Likewise, in our church, in our people, I would see the building is really strong. They look beautiful, they work, they eat what they earn. Everything is beautiful and wonderful, but the basement is really terribly weak. ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. Why I am saying this is because I would like to refer from 1 Timothy chapter 3 verses 15. It says, "But if I tarry long, that you may know how you ought to behave yourself in the house of God, which is the church of the living God, the pillar and ground of the truth." பக்கத்திலே உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசமானது Hold on to your neighbors and say, எவ்வளவு பயங்கரமாக அஸ்திபாரம் இடப்படுகிறதோ, the more the faith is pillared, அவ்வளவாய் உங்கள் ஜீவியம் கட்டப்படும், that much your life shall be built. அவ்வளவாய் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர்கள். That much you shall be filled with the blessings of the world as well as the earth. அன்பானவர்களே, இந்த நாள் காலையில கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார் என்று அதிகாலை ஜெபத்திலே பேசினேன். My beloved people, in the morning early morning prayer, I spoke about God made the foundation very strong, the foundation of Zion. இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமான கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறு பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். For your blessing, I would like to highlight from Isaiah chapter 28 verses 16. It says, "Therefore thus says the Lord God, behold, I lay in Zion for a foundation a stone, a tested stone, a precious cornerstone, a sure foundation. He that believes shall not be in hazard." அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அஸ்திபாரமான ஒரு கல்லை உங்களுக்காக
சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை விசுவாசிக்கிறவன் பதறான். The scripture says, my beloved people, there is a strong founded stone has been kept in Zion. Whoever believes in it shall not be in hazard. உங்களுக்கு புரியும்படியாக இன்னொருவரும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் என்று நம்புகிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். For your understanding, I would like to read it again. Therefore, thus says the Lord God, behold, I lay in Zion for a foundation a stone, a tested stone, a precious cornerstone, a sure foundation. He that believes shall not be in haste. ஒன்றை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாம் ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம் என்பது வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. குடிசை வீடா இருந்தாலும், அது நட்டாங்கிலே கட்டப்பட்டதா இருந்தாலும், அந்த நட்டாங்கு ஆழமாக ஊனப்பட வேண்டும். அதுதான் அஸ்திபாரம். ஒரு ஓடு வேயப்பட்ட வீடா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 அடி ஆழமாவது கொத்தி அது கல்லுகளால அஸ்திபாரம் இடப்பட வேண்டும். சில வீடுகள் நம்ம டெம்பரவரியா வச்சிருக்கிறோம் வைக்கிறோம், ஆனால் வெள்ளம் வரும்போதும் சேதம் வரும்போது அது விழுந்து போகிறது, அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் செத்து போகிறார்கள். My beloved people, let me make it very clear for you. As far as foundation is concerned, for any type of houses, it could be a house made out of palm leaves, it could be a house made out of stone, it could be a house made out of rock or anything for that matter, the foundation looks very important. The foundation should be dig 2 feet deep, and the house has to be built upon the foundation so that it's strong. Many people would use the temporary thing for the foundation, temporary stone for the foundation. I would tell you the temporary stone would definitely not help you to take it far, but when you do a permanent foundation, strong, deep in the earth, definitely your building shall be very strong. ஆகவே இது நான் சொல்லவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது. This is not something that comes from my mouth. I am not saying it. This is said by the Lord, and the scripture says, therefore says the Lord God. ஒரு பிரதமர் சொல்லுகிறதை விட, ஒரு ஜனாதிபதி சொல்லுகிறதை விட, நாம் வாழ்கிற நகராட்சி தலைவர் சொல்லுகிறதை விட, நாம் வாழ்கிற இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுவதை விட எல்லாருக்கும் மேலாக அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபார கல்லாய் இருக்கிறேன். It's very important for us to understand these words are said by the Lord when he says he is the foundation stone of our life, which means that it has to be considered more greater than the word of the prime minister, than the word of the governor, than the word of the head of the corporation in the place where we live, than the CM. Above all the authorities in the world, this word has to be given more respect and understood in deep. எனக்கு தெரிந்த ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பிறந்தவங்க 7 பேரு, 2 சகோதரங்க. ஆனா 2 சகோதரங்க தான் கூட பிறந்த சகோதரிகளை கேர் எடுக்கவில்லை. I know a sister where there are 7 more people born beyond her, like after her. I could see that many are there, but the 2 brothers are not taking proper care of anybody. 9 பேர் உள்ள அந்த வீட்டிலே அந்த மூத்த அக்கா படித்து அந்த காலத்துல SLC முடிச்சு அப்படியே கவர்மெண்ட்ல டீச்சராக வேலைக்கு சேர்ந்தார்கள். அங்கே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது 1 வருஷம். ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தன்னோடு பிறந்த சகோதரிகளுக்காக தன் வாழ்க்கையை அவங்க இழந்தார்கள், தியாகம் செய்தார்கள். அதுதான் அஸ்திபாரமான கல். A sister who was born in the 9 people family, 9-membered family, she was the first person to do studies, and she did a SLC and joined the government school for training, and she worked there for a year, and then she was placed in a different place. That one person, that one sister took the whole responsibility for her
sisters and brothers and she sacrificed her own life. This is the strong foundation. அவங்க என்கிட்ட ஒரு முறை சொல்லி இருக்கிறாங்க, அவங்க சம்பளம் முதல்ல வாங்கின சம்பளம் 116 ரூபாய். She has told me once that the first salary that she earned was 111 rupees. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க வாங்கின சம்பளம் 28,000 ரூபாய். The time she got retired, the salary she earned was 28,000. நன்றாக கவனியுங்க, அந்த சம்பளத்தை வாங்கி தன் சகோதரிகளை படிக்க வைத்தாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி அந்த சகோதரிகளுடைய எதிர்காலத்துக்கான காரியங்களை செய்தார்கள். Listen very carefully. This one person, this one elder sister, took the whole responsibility of building a family, and whatever she earned with this, she made her sisters study and she settled their life better. அந்த ரெண்டு தம்பிமார்களையும் அவங்க உருவாக்குனாங்க. இந்த ரெண்டு தம்பிமாரும் நல்ல நிலையில வந்த பிறகு தான் கூட பிறந்த சகோதரிகளை கண்டுகொள்ளவே இல்லை. அவங்க மனைவிகள் பேச்சை கேட்டு அவர்கள் தனியாக போனார்கள். ஆனால் இந்த ஒரு சகோதரி மாத்திரம் அந்த வீட்டுக்கு அஸ்திபாரமாயிருந்து தனக்கு பின்னாடி பிறந்த அந்த மற்ற சகோதரிகளை நல்ல படிக்க வைத்து அவருடைய நல்ல நிலையில உயர்த்தினார்கள். With this earnings, the sister made her brothers also educate well and she put them in a right place, in a better place. After they got married, they forgot the sisters. They just went according to the will of their wife and their family is in a different place altogether. But this sister, she stood as a firm foundation for God, for their own sisters, and she made them all live a better life. அந்த சகோதரிய தன்னுடைய சம்பளத்தில் தான் எல்லாம் செஞ்சாங்க. தனக்கு அடுத்திருக்கிற பிள்ளைங்க படிச்சு வேலை செஞ்சு வந்த சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்சு அவங்க சம்பளத்தை கொண்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்து அவங்கள ஒரு செட்டில் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தரையும் கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா சகோதரிகளை நல்ல நிலையில கொண்டு வந்தார்கள். அதுதான் அஸ்திபாரமான கல். My beloved people, when we look into this particular scenario, we could see that she is the one person, whatever she earned, she made a good out of it, and she made her sisters educate well and she settled them. Whatever her sisters earned after they got into job, she saved it for their own life, and this is considered to be a strong foundation stone. அவங்களுடைய கடைசி சகோதரி ரெய்னா என்று சொல்லப்படுகிற CSI ஹாஸ்பிட்டல்ல நாசா வேலை பார்க்கறாங்க. சமீபத்திலே சென்னைக்கு போயிருந்தப்போ தற்செயலா நான் பார்த்தேன். எப்படி நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர் என்ன, எல்லாம் எங்க அக்கா தயவுல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சொன்னாங்க. The youngest sisters working in CSI Rainy Hospital, when I went to Chennai last time I met her, that's when I got to discuss all this with her, and when I asked her how is she said, with the grace of my sister, with her help, we all are doing well. இதுக்கு எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன் குடும்பத்துக்காக செய்கிற தியாகமானது அவர்கள் நினைக்காமல் போய்விட்டாலும் அவர்கள் கணக்கிலே வைக்காமல் போய்விட்டாலும் அதனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வயிற்று பிறப்பாய் இருக்கிற பிள்ளைகள் மூலமாக நாம் அனுபவிக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். Why am I saying this at this point is, despite the man who could stand as a firm foundation and do everything for the family, even he couldn't make use of anything out of that money, though he's spending it for their family. I would tell you, all that blessing shall come upon their children, and through their children they shall taste the goodness of life. நம்ம எவ்வளவாக அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவாக கட்டப்படுவோம். How much strong a foundation is, that much strong, that much good our building would be. அன்பானவர்களே, அந்த அஸ்திபாரம் இடப்பட்டதின்படியே அந்த உறுதியின்படியே அது மேலே எல்லாரும் ரசிக்கத்தக்கதாக, எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக வீடாக அமையும். பார்க்கிறவெல்லாம் கேட்பாங்க, என்ன அருமையா கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த கட்டுமானத்தை பார்த்துதான் சொல்லுவார்களே தவிர அஸ்திபாரத்தை பற்றி பேச மாட்டார்கள். அஸ்திபாரம் மண்ணுக்கடியிலே இருக்கும். My beloved people, when we lay a very strong and firm foundation under the ground, then a beautiful palace, a beautiful house shall be built upon it, and it should be wonderful in the eyes of others. It could be marvelous in the face of others, but when everyone sees it, they would say, how beautiful this house looks, how extraordinary this has been built. But nobody sees the
foundation that's kept underneath the ground, it still settles and stays quiet. ஏதோ வாழுகிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகிற வாழ்க்கை நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர ஒரு ஸ்திரப்பட்ட நிலைமை இருக்காது, சீர்பட்ட நிலைமை இருக்காது, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை இருக்காது. When we say to ourselves, we are living somehow, we are living something, we are eating what we find, we are doing something as per the days that pass on. This is not the way we're supposed to talk. When we keep saying that something, somehow, some way, definitely we cannot be a people who are built on the strong foundation. We could not be a blessed, we could not be marvelous in the sight of anybody, but we would be suppressed and we would be wandering for anything that requires. சமீபத்திலே ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய 3 பிள்ளைகள் மேல. Recently, I get to watch a video. There I could see a parent, a mother and the father has gone to the police station to complain about their own 3 children. அந்த 2 பேரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்க சம்பாதிச்ச சொத்து, பணம் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம், எங்களுக்கு இப்பொழுது ஒன்றும் இல்லை, எங்களை வீட்டை விட்டு தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். What the complaint was is, the complaint mentioned clearly that these children had taken their property, like they offered their property, their every blessing that they had to their children, but now they are pushed out of the houses and there is no place for them to stay. எங்கேயோ அல்ல, காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம் தான். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை எடுத்துக்கிட்டு கலெக்டருக்கு பர்மிஷன் வாங்கி அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மை என்று தெரிந்தவுடனே அவருடைய சொத்தை எல்லாம் திரும்ப அவர்களிடம் பிடுங்கி இந்த தாய் தகப்பன் கிட்ட அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. This did not happen somewhere else. It just happened in Kanchipuram. It's very close to us and we know it. Here what happened, as soon as they filed the complaint, the inspector who took the complaint, he analyzed every facts of it, then he went to the collector, took permission, took approval, and then he could not stop him. Like he took every step that has to be taken, and when he found everything was right and neat, then he took all the property from those sons and gave it back to these parents. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க ஏன் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க? யா, என் பிள்ளைங்க பாத்துக்குவாங்க, நல்ல பிள்ளைங்க தான்யா, வந்தவங்க தான்யா சரியில்லைன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க, அந்த ஐயாவும் சொல்றாங்க. The inspector asked them, why did you were in a hurry to give your property to your children? Why did you rush to do it? Then they replied saying that my children were truly good, my sons were truly good, that's the reason we assumed that they would take good care of us, that's the reason we gave the property, but the people those who got married to them were not of good virtues and that's the reason they are acting differently. அந்த பெரியவர் சொன்னாரு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, 15 வயசுல நான் தறி நெய்ய இறங்கினேன், என் மனைவி அந்த நூலை சுருட்டுகிற வேலையில இருப்பாங்க, இப்படி சம்பாதிச்சு சிறுக சிறுக நாங்கள் வாங்கின வீடுகள் தான் அந்த 4 வீடுகளும், அந்த 3 பேருக்கு நாங்க கொடுத்தோம், எங்களுக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு சோறு போடுறதுக்கு யாரும் முன்ன வரல. ஆனா அரசாங்கம் எங்க மேல கருணை வச்சு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்கு சிஎம்முக்கும் கலெக்டருக்கும் போலீஸுக்கும் நன்றி சொல்றேன்னு சொன்னாங்க. The statement that the father mentioned made me really fall in tears. He said that I started earning from my 15 years of age, sewing the machine where my wife used to rotate the thread, and this is our occupation, and we earned only out of this. We earned every penny, we saved every penny, and we got 4 houses. 3 houses I gave to them, 1 I have, but I don't have place to have my food. I don't have anything to have food, and that's the reason I had to raise an issue. Then they said that we thank the CM for taking efficient action against them and getting whatever is required, and also to the collector. அப்போ தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க.
இவங்க வாவு சாவுல எதுலையும் அந்த 3 பேர் என்ன பண்ணக்கூடாது, கலந்துகிட கூடாதுன்னு. ஆனா அவங்கள பராமரிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏழை சகோதரனும் சகோதரியும் அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் உதவியா இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பெற்றோர்கள் சரியான அஸ்திபாரம் போடாமல் போய்விட்டால் பிற்காலத்துல பிள்ளைகள் வழியாய் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. This was a fair judgment that the government could give them, and now they have everything, and the people, those who are really poor, husband and wife, are taking good care of them, supporting them. They were just neighbors. And why am I saying all this is because for you to understand that if the parents, we don't put in a strong and firm foundation, later we would have to be affected through our children's misbehaviors. அஸ்திபாரம் சரியாக இல்லாவிட்டால் அது எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். When the foundation is not firm and not stable, definitely in every situation it's going to cause damage. இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? Today we have to analyze how our foundation is. உலக பிரகாரமான அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமான அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. It's really very important for us to analyze and think how our spiritual foundation is and how our worldly foundation is built. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஏற்புடையது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Whoever accepts the words that I say, just raise your hands and say amen. உங்களுக்கு என்று ஒரு தனியான சொத்து, தனியான வசதிகள் இருந்தால்தான் உங்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கனம் பண்ணுவார்கள், நீங்க பெத்த பிள்ளைகளும் மதிப்பார்கள். இல்லாவிட்டால் போட்டு மிதிப்பார்கள். That is one of the truth. Today I would like to tell you very clearly to all the parents over here, unless and until you have something, some earnings, some property on your own for your own self, you would be saved. If you don't have that, definitely in future your children would definitely not going to take good care of you because they would be in their own form. பிள்ளைகள் இப்படி யோசிக்கிறதில்லை. நம்ம அப்பா அம்மா பெத்தாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் ஒருவேளை கொஞ்சம் எளிமையான படிச்ச, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அல்லது கான்வென்ட்ல படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கு எவ்வளவு கிரயம் கொடுத்திருப்பாங்க. நாம் சம்பாதிக்கிற இந்த நேரத்தில் அவர்களை நினைக்காமல் போகிறோமே என்கிற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு எந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய அஸ்திபாரம் சரியா இருக்கிறது என்று அர்த்தம். அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் உயரும் போது இவர்களை நினைப்பார்கள் என்பது அது அடையாளமாக இருக்கிறது. My beloved people, these days children are not thinking the other way. They are not thinking the way they were brought up. They are not thinking the way they were educated. It could be a convent, it could be a government school, or it could be a very least educated school, whatever it could be. But the pressure, the strain that the parents have taken to educate them and bring them up is not being understood by the generation that's here in this world today. So I'm telling you very clearly, if they have understood that, definitely in the days of their earnings, definitely they would feed their parents. They would realize all of these and they would give thanks to the Lord and take good care of their parents. When they don't realize it, definitely that would be miserable. பாருங்க, எங்க தாத்தா கஷ்டப்பட்டு ஆஸ்தியை சேர்த்தார். எங்க அப்பா ஒரு பைசாவையும் சம்பாதிச்சதில்லை. ரயில்வேல வேலை பார்த்தார், வாங்குவார், அப்படியே வைப்பாட்டிகளுக்கு கொடுப்பார், அப்படியே உல்லாசமா இருப்பார். அவருக்கு பணம் போதலன்னா நாங்க மைனரா இருக்கும் போதெல்லாம் ஏக்கரா கணக்கில் வித்தெல்லாம் சாப்பிட்டார். ஆனா இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் பதங்கொலைகிறாங்க. எதற்கு? கஷ்டத்தில. தாத்தா சொத்துக்கு இன்னைக்கு பேரனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அடிச்சு கொள்றாங்க. அந்த நிலை இருக்கக்கூடாது என்று மத்தியஸ்தனாக இருந்து அவரவர்களுக்கு சேர வேண்டியதை எழுதி கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். I would like to tell you an update on what happened in my own life. My grandfather earned everything in every possible way. He worked hard, he was really good, he earned everything and he got a good position. But my father, who was not of a good state, he worked in railway, yet he did not save a penny
for their children, for us. But what he all did is, whatever he had, whatever salary he got, he took and gave to his wives. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தின் மேலே சார்ந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். படித்து முடித்து நல்ல வாழ வயது வந்து வேலைக்கு போகாம அப்பா அம்மாவை ஆட்டியே போட்டு சாப்பிடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. காரணம், அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில இன்னும் சரியாக அஸ்திபாரம் போட்டுக் கொள்ளாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். My beloved people, there are children in our places known to us who are still depending on their parents despite they are in a good position, earning and everything. They're still dependent on their parents. They're not helping them, rather taking everything from them because their foundation is not strong, and that's the reason they are trembling. சில வீடுகளில் நான் பார்க்கிறேன், நம்ம சபையை பற்றி சொல்ல எல்லா இடத்திலையும் பார்க்கிறது, மனைவி போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை வச்சு புருஷன் ஜாலியா இருக்கிறான், பிள்ளைகள் ஜாலியா இருக்கிறாங்க. அவ போய் அங்க உழைச்சிட்டு வர்றா. காரணம், அந்த குடும்பம் தனக்கு கணவன் மனைவி என்கிற உறவில ஒரு சரியான அஸ்திபாரம் இல்லாதபடியினாலே இன்றைக்கு அந்த பெண்ணின் நிமித்தமாக அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு கேவலமான காரியம். I see in many houses, I'm not just talking about our church, I'm telling it in general. Many people, many places, the wives go to the factory, the wives go to work and they earn, and whatever they get with that, she feeds the family. Because the husband is not laid properly, and that's the reason the wives are trembling. Because she didn't want the family to suffer because of his irresponsible attitude. That's the reason the women in the family take efforts to go and work. வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் சாப்பிடவும் கூடாது என்பது தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதின சரித்திரம். There in scripture there is evidence that Paul has written to Thessalonians saying that when a person is not in a mind to work, when he is not ready to work, he shouldn't touch his food. தன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே எவர் ஒருவர் சரியாக அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறாரோ அவர் படிக்க தேவையில்லை என்பது அல்ல. நல்லா படிக்கணும், நல்லா உயரணும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவர்களா இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதில் தரிசனமான ஒரு அஸ்திபாரம், பாரமான ஒரு அஸ்திபாரம், ஒரே விதமான விசுவாசத்திலே உறுதிப்பட்ட ஒரு அஸ்திபாரம். இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் அஸ்திபாரம் இடப்படுகிற குடும்பங்கள் செழிக்கத்தான் செய்யும், அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். Let me tell you very clearly, these days the children have to be laid in a right foundation. It doesn't mean that your foundation could be right but you don't have to study. Definitely you need a proper and well educated scenario, and you have to be educated really well. Despite not being educated also, I would tell you, when your foundation is very firm, when your foundation is very strong, when your foundation is of very good courage, and when your foundation is said to be with a great vision, I would tell you, you shall not tremble at any point of time. சிலர் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் நல்லா போடுறாங்க, ஆனா அஸ்திபாரத்துக்கு மேல தரையில அவங்க பெல்ட் போடாம விட்டுறாங்க. ஏன்னு கேட்டா, நான் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டு இருக்கிறேன். அப்படி இல்ல, அஸ்திபாரத்துக்கு தேவை பெல்ட். ஒரு இடுப்புல சகோதரிகள் பாவாடை என்ற நாடா இல்லாவிட்டால் புடவையை எப்படி கட்ட முடியாதோ, ஆண்கள் அந்த பெல்ட் இல்லாவிட்டால் எப்படி பேண்டை நிலைத்திருக்க வைத்திருக்க முடியாதோ, அதே போலவேதான் அஸ்திபாரம் போட்டது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு பெல்ட் பீம் போட வேண்டும், பிறகு பில்ட் பீம் போட வேண்டும். அப்புறம் இப்படி ஒவ்வொரு கட்டுமானத்திற்கும் அப்படி பெல்ட் போடப்படுவது காரணம் என்னவென்றால், என்ன வந்தாலும் அது இடியாது, உடையாது, உயிர் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக தான். My beloved people, we do lay a foundation, very strong foundation, but we miss to plan a belt and miss to put a belt. The belt for a building is very, very important. Like a women's inskirt has a rope, and it's very important. You cannot drape a sari without the inskirt. Likewise, a man cannot wear a pant without the belt. Likewise, I would tell you, any house, despite of laying the foundation, a belt has to be laid for sure, and that's when the land or the building could be very strong.
ஆகவேதான் பவுல் எபேசு சபைக்கு 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பலப்படுவதுதான் பலமான அஸ்திபாரம். That's why Paul writes to Ephesians in chapter 6 verses 10, finally my brethren, be strong in the Lord and the power of his might. 11வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளோடும் போராட்டம் இருக்கிறபடியினால் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை எதிர்த்துக் கொள்ளுங்கள். Here in the 11th and 12th verse, the scripture says, put on the whole armor of God, that you may be able to stand against the wiles of the devil, for we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in heavenly places. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அஸ்திபாரமிட்ட நாம் எதிர்த்து நிற்க பலனுள்ளவர்களா இருக்க தேவ ஆவியினால் நம்முடைய உள்ளான மனிதன் உரமேற்றப்பட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியத்தினாலே நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். We are the people who have laid a foundation spiritually very strong. When we have done such thing, definitely we have the responsibility to make it more firmer, more stronger, more courageous, more brave and more strong and firm, so that we don't tremble at any point of time. We are requested to be spiritually firm in whatever we do, so that the armor of the Lord shall be on us to fight against anything. அஸ்திபாரம் போட்ட பிறகு பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் தான் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். There may be a lot of trials and tribulations, temptations might come our way after we build a foundation, strong foundation spiritually. So many things in the world will come our way. That is why the scripture says, therefore take unto the whole armor of God, that you may be able to withstand the evil day, and having done all. ரட்சண்யம் என்கிற தலை சீரா, that is one of the salvation of helmet. It says very clearly we should have a salvation, helmet of salvation, so that we protect our head. இந்த ரட்சண்ய சீரா எப்படி இன்னைக்கு பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போக சொல்றாங்களோ, ஃபயர் ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க பாருங்க ஹெல்மெட் போட்டுக்கன்னா ஃபயர் அணைக்க போறாங்க. அந்த ஹெல்மெட் எப்படி முக்கியமோ ஆவிக்குரியவர்களாகிய நாம் அஸ்திபாரம் போடப்பட்ட பிறகு நம்ம ரட்சண்யம், ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபிக்கிறார். My beloved people, we all know how important the helmet is. For anybody who drives a bike, helmet is important. For people, those who work in the fire station, if you were to see, they go with a helmet to put out the fire. People, those who work in a civil areas, they use PPE, the safety measures. The helmet is very important for anybody who works in different places. Likewise, here, spiritually, when we are in a strong foundation with God spiritually, we require the salvation. The helmet of salvation, we have to hold on to it. We have to save it, secure it. That's why the psalmist says very clearly, give me the salvation, so that give it back to me, so that I would rejoice in you. I would not put it down at any point of time. சிலர் சின்ன சின்ன இன்பங்களுக்காக தன் ரட்சண்யத்தை இழந்துவிட்டு குட்டி போட்ட நாய் போல அலைகிறவர்களை நான் பார்க்கிறேன், நம்மிடத்திலேயே இருக்கிறார். I could see many people, midst of us, who have lost their salvation for worldly pleasures, for that is very temporary, very small worldly pleasures, for worldly things. They just gave up their salvation and they are walking like earth. இரண்டாவதாக நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். Secondly, we should wear a righteous vest on us. மூன்றாவதாக விசுவாசம் என்கிற கேடயத்தை
கையிலே பிடித்திருக்க வேண்டும், ஆவியின் பட்டயத்தை கையிலே வைத்திருக்க வேண்டும். Thirdly, it's very important for us to bear a shield of faith and spirit of sword. சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சைகளை காலிலே தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். And our feet should be with the preparation of the gospel of peace. அந்த சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சைகளுக்கு நான் கொடுக்கிற அர்த்தம் என்னவென்றால், that is one of the safety shoes. For the feet shod with preparation of gospel, the example I would tell you is it is considered as a safety shoe for all of us. சேஃப்டி ஷூ போட்டு போகாம வேலையில இருந்து அனுப்பிச்சுட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many of you could say that without wearing safety shoes I've been sent out of the கம்பெனியில வேலைக்கு போய் சேஃப்டி ஷூ கொடுத்து அதை போட்டு போகாம என்ன பனிஷ் பண்ணாங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. People, those who were punished for not wearing safety shoes, can raise your hands. நாளை ஐபிஎல்ல கொடுக்கறாங்களா சேஃப்டி ஷூ? ஐபிஎல்ஸ்ல கொடுக்கறாங்களாமா? வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. சேஃப்டி ஷூ இல்லாம கம்பெனி ஒண்ணு லெஃப்ட் பண்ணிடுது. Without safety shoe, a company in the world could send you out. Would the heaven accept you? ஸ்டான்லி பிரதர் கொடுத்திருக்காங்க சேஃப்டி ஷூ. போடலாம் என்ன சொல்றாங்க? வாங்க பிரதர், பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், வேலை செய்யுங்க. அந்த நேரம் தான் பார்த்து என்ன பண்ண, இரும்பு கால் மேல விழும், 4 விரல நசுங்கிடும். இன்னும் இல்ல, இன்னைக்கு நமக்கு சேஃப்டி ஷூ இல்ல. Would the company accept you without safety shoe? The company wouldn't, because there might be some defect that would happen on the day. The iron rod might fall on your leg. So the company definitely wouldn't allow you to enter into the work spot without your safety shoes. Likewise, heaven also wouldn't accept us, and these days we are not wearing the safety shoes. சேஃப்டி ஷூ இல்லாமையே சேஃப்டி ஷூ இருக்கிற மாதிரி நிறைய பேரு, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லார்கிட்டையும் சமாதானமா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். உனக்கு சமாதானம் இல்லைன்னா, வீட்டுல சமாதானம் இல்லைன்னா, மனைவியோட சமாதானம் இல்லைன்னா, புருஷனோட சமாதானம் இல்லைன்னா, உன்னை பெற்ற பெற்றோர்களோட சமாதானம் இல்லைன்னா, நீ புகுந்த வீட்டுக்கு சமாதானத்தோட நீ இல்லைன்னா, உன் காலில் சேஃப்டி ஷூ இல்ல. நீ ஏமாத்தி கொண்டிருக்கிற மனுஷரை அல்ல, தேவனை. Many might not be wearing safety shoe, but they would pretend that they're wearing a safety shoe. They have the salvation with them. They have peace with them. I would tell you, when you're not with a peace in your family, when you're not peace with your husband, when you're not at peace with your wife, when you're not peace with your parents, when you're not at peace with your in-laws, definitely this is considered that you're not wearing your safety shoes. நல்லா நீங்க கவனிங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்பெனில சேர் கொடுக்கிறது இல்ல. அத ஒரு நபர் பொதுநல வழக்கு தொடுத்து கோர்ட்ல வாதாடி அது சிஎம் பார்வைக்கு வந்து சட்டமாக்கி எல்லா கம்பெனிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உட்காருவதற்கு சேர் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்ம சாமுக்கும் சேர் கொடுத்திருக்கிறாங்க. My beloved people, listen very carefully. Let me tell you very clearly. There were no chairs given for the people, those who were challenged, physically challenged. But one person stood for the court. He took it to the court to bring it to the sight of the CM and to make it a rule that any person who is physically challenged, they have to be given a place to sit. They have to be given a chair to sit. And this came into existence. Now, everywhere, wherever the people are physically challenged, the chairs are given to them. அதே மாதிரிதான் நம்முடைய தேவனும் நம்ம எல்லாவற்றிலும் ஏற்று சத்து வரைக்கும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நாம் எப்படி இருந்தால் எப்படி இருப்போம், எப்படி வாழ வேண்டும் என்று அஸ்திபாரம் போடும்போது சரியாக போடுகிறார். அதில் அழகான ஒரு மாளிகையை கட்டுகிறார். அவர்தான் மூளைக்கல்லாய் இருக்கிறார். Likewise, the heavens, the God builds us with a strong, firm foundation. He knows what is good for us, what is important for us, where we have to be placed. If we placed in a particular place, how would we live? How would we react to it? How would we take it up? He is aware of every bits and pieces, and that's the reason He is putting a strong, firm foundation spiritually into us and building us as a beautiful building and making us look fabulous and beautiful, and that's what God loves in us. நல்லாக நாம கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துதான் என் வாழ்க்கையின் அஸ்திபார கல்
என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை நல்லா உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Listen very carefully. Whoever would say, Jesus is my cornerstone and firm foundation, can raise your hands and rejoice. இப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நான் படித்துக் கொண்டே வருகிறேன், நீ கவனித்துக் கொண்டே வாருங்கள். Now I would like to read from 1 Peter chapter 2 continuously. I would read and you can listen to it. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்தது உண்டானால், Therefore, having a sight all malice and all guile and hypocites and envies, all speaking evil. இப்ப எப்படி சொல்றோம் பாருங்க, எப்படி இருக்க கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்று ருசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், If so, be you have tasted that the Lord is gracious. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். I would read it another way. If so be you have tasted that the Lord is gracious, you shall put aside all malice and all the guilt and all the hypocrites and all the envies and all evil speaking, and become a newborn babies, desire the pure milk of the word that you may grow thereby. கர்த்தர் தான் என் அஸ்திபாரம் என்று யாரெல்லாம் ருசித்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் வெளியேறும், சகலவிதமான கபடம் வெளியேறும், வஞ்சகங்கள் வெளியேறும், பொறாமைகள் வெளியேறும், சகல விதமான புறங்கூறுதல் ஒழிந்து போகும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இந்த வேதத்தின் ஞான பாலின் மேல வாஞ்சையாய் இருப்பார்கள். அதுவே அவர்கள் தாகமாயிருக்கும், அதுவே அவர்கள் பசியாயிருக்கும். இந்த வசனத்தின் பேரிலே கட்டப்படுகிற வாழ்க்கை தான் அஸ்திமாரமான வாழ்க்கை. Let me ask you, if you could say that you have been built in the foundation of God, you would definitely give away all the malice, all the guilt, all the hypocrites, all the envies and evil speaking, and I will tell you, you would be like a newborn babies who look for the pure milk, the word of the Lord, when your foundation is in Christ. 4வது வசனம் பாருங்க, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களோ. Let's look up to the 4th verse. It says, to whom coming as unto a living stone, rejected indeed of men, but chosen of God and precious. இதை எப்படி சொல்றோம் பாருங்க, என் குடும்பத்தார் நான் தள்ளப்பட்டதாயினும் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறேன், அவரே எனக்கு அஸ்திபார கல்லாயிருக்கிறார். See, I would like to put it in a different way. Despite I have been pushed, rejected by the family, I have been accepting Livingstone as my foundation. I have been chosen by God and I have been precious, and He is my cornerstone. எந்த சித்தி என்ன வேண்டான்னு தள்ளிட்டாங்களோ அந்த சித்தியினுடைய பிள்ளைகளுக்கு, ஸ்டெப் மதருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அடித்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாலும் போய் நின்று அவர்களை விடுவித்து சமாதானப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு தள்ளப்பட்ட இந்த கல் அங்கே மூளைக்கல்லாயிருந்தது. I would like to give you my life as an example. I was pushed by my stepmother. I was not taken considered. I was not given any proper care. I was pushed back. But the pushed person now goes as a mediator to her children. Whenever they quarrel and get into police station, I go there and I speak about everything and I then deliver them, and I'm doing my rights and responsibility that I have to do for them. I have been the pushed stone. 5வது வசனத்தை பாருங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Let's look up to the 5th verse. It says, you also as living stones are built up into a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ.
எத்தனை பேருக்கு நான் சொல்ற செய்தி புரியுது? How many of you here could understand my sermon? எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க? How many of you could recognize it? அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க யாரு? ஜீவனுள்ள கல்லு. நம்மெல்லாம் யாரு? ஜீவனுள்ள கல்லு. இந்த ஜீவனுள்ள கல்லு அஸ்திபாரமாகிய கிறிஸ்து மேல் கட்டப்படும் போது ஒரு மாளிகையாக, அலங்காரமான மாளிகையாக, அழகான மாளிகையாக, எல்லாராலும் ரசிக்கக்கூடிய மாளிகையாக நாம் நிறுத்தப்படுகிறோம் என்பதுதான் நிதர்சனையான சாட்சியா இருக்கிறது. Let me tell you very clearly, you and me are the living stones in the sight of God. When in the strong foundation we are built as a beautiful house according to the spiritual sacrifices that's acceptable to God by Jesus Christ. இப்போ வலது கரத்தை தலைமையில வச்சு சொல்லலாம். Now let's lay our right hand on our head and say, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே good Lord, in the name of நன்றி Jesus, சொல்லுகிறேன். I would like to thank you. எங்கேயோ கேட்பாரத்து கிடந்த என்னை I was being abandoned somewhere. தெரிந்து கொண்டு You have chosen ரட்சித்து you என் வாழ்க்கையின் அஸ்திபார கல்லாக, you have been மூளை கல்லாக the stone of நீங்க வந்ததினாலே என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. Because of you, my life is being என் built. குடும்பம் கட்டப்படுகிறது. Because of you, my family is என் பிள்ளைகள் கட்டப்படுகிறார்கள். Because of you, my children. இதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். I believe God. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஓ அல்பாரியா மதகனா மகரது எபியா கபா நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறோம். You are being built as a priesthood of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இந்த மாளிகையிலே ஒருத்தர் ஜன்னலா இருக்கலாம், ஒருத்தர் ஸ்லைடிங் டோரா இருக்கலாம், ஒருத்தர் ஸ்பீக்கரை தாங்குற ஸ்டாண்டா இருக்கலாம், ஒருத்தர் வீட்டையே தாங்குற தூணா இருக்கலாம். எங்கெங்க எது எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அது அந்தந்த இடத்திலிருந்து சரியா இருக்குமானால் அந்த வீடு அழகா இருக்கும், அந்த மாளிகை அழகா இருக்கும், அந்த சபை அழகா இருக்கும், அந்த குடும்பம் அழகா இருக்கும், பிள்ளைகள் அழகா இருப்பார்கள். We could be, one of us could be a window, one of us could be a pillar which bears the entire building, one of us could be the speaker stand, one of it could be some property, something, whatever has to be kept wherever, it's been placed perfectly, and when we put everything together and we are considered to be beautiful and we are in the hands of the Lord. ஆகவே 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. I shall read the 6th verse for you. Therefore also it is contained in the scripture, behold, I lay in Zion a chief cornerstone, elect, precious, and he that believes on him shall not be confounded. பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்து Look onto your neighbor's faces. அப்படி கொஞ்சம் சீசன் பல்ல காட்டி Say cheese. நல்லா சிரிச்சு மகிழ்ச்சியா சொல்லுங்க. Great joy. Let's say, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட, you are chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, I have been chosen. வெளியேற பெற்றதாயிருக்கிற The precious, மூளைக்கல்லாகிய the cornerstone, இயேசு கிறிஸ்துவின் மேலே upon the Jesus நான் Christ. கட்டப்பட்டு வருகிறபடியால், I have been built. நீங்க கட்டப்பட்டு வருகிறபடியால் You are being built. இது யாராலும் அசைக்க முடியாது, Nobody could shake you. யாராலும் பெயர்க்க முடியாது, Nobody could remove you. யாராலும் இடிக்க முடியாது. Nobody could stab you. ஆகவே தைரியமாய் சொல்லுகிறேன், Therefore, I tell with great courage, நீங்கள் வெட்கப்பட்டு you போவதில்லை, shall not be confounded. நீங்கள் வெட்கப்பட்டு You shall போவதில்லை, not be ashamed. உன் குடும்பம் வெட்கப்பட்டு Your போவதில்லை, family shall not be உன் confounded. உறவுகள் நடுவிலே நீ வெட்கப்பட்டு In the midst போவதில்லை, of your relatives, you shall not உன் be சொந்தங்கள் confounded. நடுவிலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, In the midst of your relatives, you shall not be ஜனத்தா confounded. மத்தியிலே நீ வெட்கப்பட்டு In the போவதில்லை, midst of your people, you shall not be ashamed. எங்கே வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not be ashamed anymore. உங்கள் அஸ்திபாரம், Your foundation, உங்க அஸ்திபாரம், your foundation, உங்க அஸ்திபாரம் your foundation இயேசு கிறிஸ்து என்கிற upon Jesus Christ, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற upon the Christ our Lord.
மீட்பர் என்கிற இயேசு கிறிஸ்துவாகிய upon the Savior, மரணத்தை ஜெயித்த, upon the one who சாத்தானை ஜெயித்த, upon the one who உலகத்தை ஜெயித்த upon the one who won over இயேசு the world, கிறிஸ்துவின் மேலே upon Jesus Christ. நீங்க அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறீங்க. You are being நான் found. அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறேன். I have been found. என் அஸ்திபாரத்தை யாரும் கேட்க முடியாது. Nobody can remove my foundation. பெருசலிகள் போன்ற போராட்டங்கள் வந்தாலும், Whatever the tribulations, எத்தனை ஓட்ட உளைச்சல போட்டாலும் whatever holes you could do, என் அஸ்திபாரம் ஓட்ட விடாது. my foundation shall not see. என் குடும்பம் ஓட்ட விடாது. My family wouldn't. என் பிள்ளைகள் ஓட்ட விட மாட்டாங்க. My children wouldn't be. உறுதியா இருப்பார்கள். We shall be firm. பயமான வாழ்க்கை வாழ்வோம். We shall live a victorious life. இதற்கான அபிஷேகம் The anointing. கர்த்தர் உங்கள் மேல God வச்சிருக்கிறார். has kept the anointing upon you. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். இப்ப 7வது வசனத்தை படிக்கிறேன். Now I would like to read the 7th verse. ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விடுகிறதற்கு ஏதுவான கல்லுமாயிற்று. It says, unto you therefore who believe he is precious, but unto them who are disobedient, the stone which the builders rejected, the same is made the head of the corner. என் வாழ்க்கை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே நான் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் நான் விலையேற பெற்ற கல், நான் விலையேற பெற்ற மாளிகை, நான் விலையேற பெற்ற, அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பாண்டமாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். If the foundation of my life is upon the Lord Jesus Christ, I would tell you that we are considered to be precious, we are considered to be priceless, a magnificent one and a great one. கீழ்ப்படியாதவர்களுக்கு For those who disobey, இந்த இயேசு கிறிஸ்து this Jesus Christ, இடறுவதற்கு ஏதுவான கல்லாக மாறிவிடுகிறார். he shall be converted to be a rejected disciple. அவங்க தான் சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போய் நான் ஒன்னும் குணப்படல, அந்த சபைக்கு போய் நான் சீர்படல, அந்த சபைக்கு போய் நான் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தன் அஸ்திபாரமாக்கி கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. My beloved people, those who are disobedient would say that going to that church did not bring me any blessing, going to the church did not make me upright, going to the church did not make me righteous. But people those who obey and build their foundation upon the Christ, definitely considered to be precious and priceless and magnificent. Scripture says very clearly, from the righteous person, the living waters shall be flowed. நம்முடைய வீடுகள்ல ஏதோ சமய சந்தர்ப்பத்துல அந்த மேல இருக்கிற சிமெண்ட் உடைஞ்சு கீழே விழுந்துட்டா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும் விடுறது இல்ல. அந்த இடத்துல மறுபடியும் சிமெண்டை கொண்டு அதை பூசி விட்டு சரிப்படுத்துகிறோம். அதே போலவேதான் நம்முடைய வாழ்க்கையில பழுது ஏற்படும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மை பலப்படுத்த, இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்மை தைரியப்படுத்த எப்பவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. In our houses, in the places we live, if there's going to be a slight damage, what we immediately do, we'll take a cement, white cement, put it together and put it over and paint it and make it beautiful. Likewise, in our lives, there may be a lot of destructions. There might be so many damages that has come our way. So many unrighteous things would have happened. So many mistakes would have happened. It's okay. Jesus Christ is ready to cover all our sins as he has already sacrificed himself on the cross. He has shed his blood to just cover our sins and make us righteous and made our foundation upon him to be a beautiful building. யாருங்க எதிர்வாங்க, யாரு பழுதாவாங்க, யாரு தரித்திரமா இருப்பாங்க, யாரு இன்னும் கூட சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு 8வது வசனத்துல இருந்து பதில் சொல்றேன்.
அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். If you ask me who would be stumbling, who would be with the rock of offense, who would stumble, who would be trembling in their ways, who would not be blessed, who would be not righteous, if you ask me these questions, I would tell you from the 8th verse, a person who are being disobedient, who though in despite of being appointed, they would face all these calamities. உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். 35 மார்க் எடுத்தால் பாஸ் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹெட்மாஸ்டருக்கு நீ பையனா இருக்கலாம், 34 மார்க் எடுத்திருக்கலாம். அங்க பேப்பர் திருத்துறவன் இந்த பொண்ணு ஹெட்மாஸ்டருடைய பொண்ணு, இந்த பையன் ஹெட்மாஸ்டருடைய பையன், ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணிடலாம், இல்லன்னா அந்த பையனுக்கு கேவலமாயிடும், ஹெட்மாஸ்டர் கேவலமாயிடும், யாரு மார்க் போடுறதில்லை. Let me make it very clear. I would like to give you an example. It's been appointed, it's been ordered that when you take 35 marks, when we get 35 marks in any examination, we are promoted, we are passed. Okay, when we slip down to it, then we are failed. Same way, you could be a headmaster's son or anybody for that matter, you could have earned 34 marks, and the teachers who correcting your paper wouldn't think that if we add one more mark to this person, he would not be ashamed. Otherwise, it would be a shame for him being an headmaster's son or a child. He couldn't do it. Nobody thinks that way. They follow the rules. They just give you 34. அந்த ஒரு மார்க் வாங்காம இருக்கிறவங்க யார் தெரியுமா? படிடா படிடா படிடான்னு அம்மா அப்பா சொல்லாம கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு ஓடுறான் பாரு, கைசாட கூமுட்ட கற்குறி, இவன் எப்படி பாஸ் பண்ணுவான்? அம்மா அப்பா படிக்க சொன்னா உட்கார்ந்து நீ படிக்கிற நேரத்துல படிக்கணும், விளையாடுற நேரத்துல விளையாடணும். அப்பதான் நீ யாரு? திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன். உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். This 34 marks, or the person who gained this 34 marks could be a person who had been troubled by their parents to study. They would say, study, study, take your book, study. Yet he didn't obey to it. With a great disobedient attitude, he would go and play cricket. Let me tell you very clearly, when a children obey the parents, obey the word, and sticks to the timings of studying, stick to the timings for play, segregates everything in a part, definitely that child will face victory, and those children are disobedient who didn't face any victory. ஓன்ல பேசுவாங்க, அங்கிருந்து பேசுற வரைக்கும் ஆமாண்டி சரிடி, எப்படி பக்கத்துல யாருக்கிறா? அம்மாக்குறாங்க. அங்க யார் பேசுறது? அவரு பேசுறாரு. இப்ப அம்மா அப்பா ஏமாத்தது எப்படி? சரிடி, ஆமாண்டி, நான் வந்துடுறேன்டி, கவலைப்படாது. யாருமாங்க? என் ஃப்ரெண்டு சுசிலா. யாருடி பேசுறா உங்ககிட்ட இவ்வளவு நேரம்? என் ஃப்ரெண்டு ஜெயந்தி. யாருடி பேசுறா? என் ஃப்ரெண்டு கீதா. கீதாவா பேசிச்சு, சுஷிலாவா பேசிச்சு, ஜெயந்தியா பேசிச்சு. ஏமாத்திர பேய் பேசுது. அதுக்கு செவி கொடுத்து ஹாய் ஹாய் போய் கடைசியில +2ல பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆகி, 10th பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆகி, இப்ப போய் கம்பெனில 5000 ரூபாய்க்கு அடிமையா, 10,000 ரூபாய்க்கு அடிமையா, கான்ட்ராக்டுக்காரனுக்கு அடிமையா. அவன் இந்த கான்ட்ராக்டுக்காரன் இது நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைட் அடிப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? அஸ்திபாரம் விடாததான் காரணம், கீழ்ப்படியாமைதான் காரணம். கீழ்ப்படுகிறவர்கள் வளருவார்கள். பனை போல செழித்து லீபனோன்ல கேதுரு போல வளருவார்கள். அவர்கள் எதிராளியாய் இருக்கிறவன் இச்சையாய் பார்த்தாலும் இவங்க மேல இருக்கிற அந்த அத்தாரிட்டி அவனை அடக்கி வைக்குது, அடிமைப்படுத்துது. இவன் ஜெயமாய் இருப்பான், அவன் ஜெயமாய் இருப்பான், வாழ்க்கை கட்டப்படும். My beloved people, young girls these days, they pretend like talking to a woman when their mothers are aside. They would be actually talking to
a boyfriend, because a male maybe, because they don't want to project everything to their family, they hide everything, but it's not the right thing to do. It's the Satan who is spreading a great net for you to get into troubles and tribulations. I'll tell you very clearly, these kind of a disobedient act shall not possess any good thing for you. But when you obey, when your foundation is in the Jesus Christ, and when it's strong on the Lord and Savior, definitely you would be like a palm tree that grows very high, and like a cedar in the Lebanon, so that you might be a righteous one, a blessing one to many. திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இப்பொழுது தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். To the obedient people out there, I will tell you with great courage, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, a people of his own, that you should show forth the praises of him who has called you out of the darkness into his marvelous light. நமக்கு கூட சொன்னாங்க, 4 பேர் லெட்டர் எழுதினாங்க, டிவியில பாக்குற மாதிரி பார்த்தேன். நான் சொன்னேன், உனக்கு சொன்ன ஆண்டவர் யாருக்கு சொல்லலாம்? ஜெபம் பண்ணேன். அந்த 4 வீட்டுக்கும் போறதை நிறுத்திட்டேன். எனக்கு திருமணமான பிறகு என் மனைவியை கூட்டின்னு அந்த 4 வீட்டுக்கும் போனேன். He is my wife. I am blessed. தைரியமா சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றதெல்லாம் கேட்டதுன்னு வச்சுக்க, இன்னைக்கு மறுபடியும் பழைய குருடி கதவை இருந்திருக்கலாம், டவுட் தான். ஏன்னு கேட்டா, திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள், புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், இந்த ஆசீர்வாதம் மூளைக்கல்லாகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். To me also many people, 4 of them came saying that, they wrote a letter saying that we saw this, we saw that, but I did not go to their houses after that. I stopped going. After my wedding, I took my wife along and said, she is my wife, she is beautiful, she is given by God. And let me tell you very clearly, that day I protected my righteousness. I stopped going there. If I had been there, I would have been like an old person who had been doing all sins. I wouldn't say if I would have been lived even now. I would tell you very clearly, when we obey in the presence of the Lord, and when we have God as our foundation, and when we consider ourselves as a chosen generation, a royal priesthood, a holy nation, a people of God's own blessing, definitely you would tell God that you are into a marvelous light away from the darkness. Amen. Amen. இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்காக கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். கோபித்துக் கொள்ளாதீர்கள், மனத்தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனம் பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். To complete this subject, I would like to finish with the 10th verse. It says, who in time past were not a people, but are now the people of God, who had not obtained mercy, but now have obtained mercy. People, those who believe, say Amen. God bless you all. ஆமென். இன்று மாலை நீங்கள் வருவீர்களானால் அடுத்த ஒரு தியரியை கற்பிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். If you are coming today evening, I would like to teach you another theory that's kept ready for you. எல்லாரும் எழுந்திருக்கலாம், Let's raise up on our feet. ஜெபிக்கலாம், உதாரத்துவமான காணிக்கைகளை படைக்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்று